அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு சட்டசபையில் 110 விதியின் கீழ் 3 முக்கியமான அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு. 1, மகளிருக்கு இலவச பயணம். 2, அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டருக்கு மானியம். 3வது, பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து. 3மே கொண்டாட தகுந்தது தானே, 3மே பாராட்டுக்குரியது தானே. ஆனால் அங்கே தான் ஒரு செக் வச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். அது என்ன செக்கு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தாவேக்காவுடைய தேர்தல் மேடைகளிலும் தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சட்டசபையில் 110 விதியின் கீழே 3 அறிவிப்பு கொடுத்தாரு. அந்த 3 அறிவிப்புகளில் மிக முக்கியமானது அன்னபூர்ணி சூப்பர் 6. நம்ம பல முறை கேட்டிருக்கோம், இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு. இப்போ நான் கொடுக்குறேன், நான் சொன்னதை செய்வதைத்தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு. இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் 6 சிலிண்டர்களை வழங்குவோம் என்று தாவேக்கா கொண்டாடிய மகளிர் தினத்தில் அறிவித்தார். அப்போ நிறைய பெண்கள்லாம் உற்சாகம் அடைஞ்சு கத்துனாங்க. 2-3 ஃபுட்டேஜ் இருக்கு, ஞாபகம் இருக்கு. அப்படியே முகம் மலர்ந்து வா வாட்ட மூமெண்டா தளபதிடா அப்படின்னு கத்துனாங்க. இப்போ அறிவிச்சிட்டாரு. எப்படி அறிவிச்சிருக்காரு? போரினால் ஏற்பட்ட எரிவாயு விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு பெண்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் தை மாதம் பொங்கலிலிருந்து தொடங்கப்படும் அறிவிச்சிருக்காரு. எவ்வளவு உண்மையிலே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதை செஞ்சிட்டார்ல அப்படின்னு கொண்டாடலாம், அவரை பாராட்டலாம், அவரை வாழ்த்தலாம். நம்மளும் எத்தனை நாளையா விமர்சனம் பண்ணுறது? எனக்கு என்ன உங்கள் அண்ணனை விமர்சனம் பண்ண ஆசையா? உங்கள் அண்ணனை பாராட்டணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. ஆனால் பாராட்டுற மாதிரி நடந்துக்கலையே. அவர் சொன்னது என்ன? அன்னபூர்ணி சூப்பர் 6. இப்போ கொடுத்துருக்குது என்ன? அறபூர்ணி சூப்பர் 3. அன்னபூர்ணி இப்போ அறபூர்ணியாக மாறி இருக்குது. சொன்னது 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு, அதுவும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் 6 சிலிண்டர் வழங்கப்படும் சொல்லியிருந்தார். அவர் சிலிண்டருக்கு மானியம் வழங்கணும்னு சொல்லலை, முதல்ல தேர்தல் அறிக்கையில் தான் அந்த சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருந்தார். அதுவும் 6 சிலிண்டருக்கு. இப்போ சொல்லிக்க என்ன? 3 சிலிண்டருக்கு. இதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணால் 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு கீழே விவசாயம் பண்ணால் விவசாய கடன் வாங்கியிருந்தா 100 விழுக்காடு தள்ளுபடினாரு. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சிறு கூறுன்னு பிரித்தார். என்னங்க இப்படி பிரிக்கிறீங்க? அப்படி தான் ஏன் பிரிப்பேன் அப்படின்னாரு. திருப்பி 50,000 வாங்கியிருந்தா முழுமையாக தள்ளுபடி, 75,000 வாங்கியிருந்தா 35,000 தள்ளுபடினாரு. என்னங்க இப்படி வயிற்று அடிக்கிறீங்க அப்படின்னு விவசாயிகள்லாம் போராடின உடனே திருப்பி 1 லட்ச ரூபா, 75,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வாங்கியிருந்தா 75,000 தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருந்தா 35,000 தள்ளுபடினாரு. விவசாயமே மொத்தம் 3 லட்சம் தான் கடன் வாங்குறாரு. அந்த 3 லட்சம் கடன் கூட தள்ளுபடி பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதிலே இல்லை. எப்படி விவசாய கடனில் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு 35,000 50,000 அப்படின்னு பிரித்து விவசாயியோட வயிற்றில் அடித்தாரோ அதே போல தான் இன்றைக்கு பெண்களுடைய ஓட்டை வாங்கி பெண்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தாவேக்கா 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்போம், 6 சிலிண்டருக்கான மானியத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு இவன் 3 சிலிண்டருக்கான மானியத்தை கொடுத்துருக்கிறது. அதுவும் 2.5 லட்சம். எப்படி? 2.5 லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு தான் இந்த 3 சிலிண்டருக்கான மானியத்தை கொடுப்பாங்களாம். 2.5 லட்ச ரூபா ஆண்டு வருமானம்னா ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா. மாதத்துக்கு 20,000 ரூபான்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 700 ரூபா. ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பாதிக்கக்கூடிய, அதாவது சித்தாள் கொத்தனார் கூட, கொத்தனாருக்கு 1,000 ரூபா 2,000 போயிடுச்சு, சித்தாளுக்கு 1,000 ரூபா, ப்ளம்பரு ஃபிட்டரு, இந்த நம்ம இந்த தோட்டத்தை சுத்தப்படுத்தக்கூடியவங்க எல்லாத்துக்கும் 1,000 ரூபாய்க்கு குறைஞ்சி சம்பளமே கிடையாது. 1,000 ரூபா கொடுத்தா தான் வேலைக்கு ஆள். 700 ரூபாய்க்கு வேலைக்கு யார் வேலை பார்க்குறா? என்ன வேலை பார்க்குறாங்க? அப்படி ஒரு நாளைக்கு 700 ரூபா சம்பாதிக்கக்கூடிய, மாதம் 20,000 சம்பாதிக்கக்கூடிய, ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் இது பொருந்தும் என்றால் 100 நாள் வேலை திட்டத்துக்கு மட்டும் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் சிலிண்டர்னு அர்த்தம். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு
மூன்று விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இப்போ 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்திற்கு உள்ள இருந்தா தான் 3 சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம்னு சொல்ற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்ப ஏன் சொல்லலை? ஏன்னா அப்ப அதிகாரிகள்கிட்ட கேட்கல, அப்ப ஆட்சியில் இல்லை. இப்போ அதிகாரிகள்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆய்வு நிகழ்த்தி முடிச்சதுக்கப்புறம், சார் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் கொடுக்க முடியாது, அது சும்மா உள்ளுள்ளாக்கின்னு சொல்லிடலாம், இப்போ நம்ம கொடுக்கணும்னு முடிச்சுன்னா இப்படி வேணால் கொடுக்கலாம் சார், நீங்கள் சொன்னபடி கொடுக்கணும்னா 2,30,00,000 பேருக்கும் கொடுக்கணும். நீங்கள் சொல்லியிருப்பது அனைத்து குடும்ப பெண் தலைவிகளுக்கும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் 6 சிலிண்டர் கொடுக்கப்படும். வாய் உங்க வாய், ஊர் வாய் கிடையாது, உங்க வாய். இப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு வந்து உட்காந்துருவீங்க, நாங்கள் உட்காந்து டேட்டா எடுத்து கொடுக்குமா சார் அப்படின்னு ஆஃபீஸர் மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிட்டு வாட்டில் வாயில் வந்து அடிச்சு விட்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, எப்படியோ கூட்டத்தில் ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வரும்னு நினச்சார், சொன்னார். அவர் மனசில் நான் வஞ்சனை வச்சுட்டா சொன்னார், ஏதோ ஒன்று சொன்னார், வந்துருவோமா வரலையான்னு நினச்சிக்கிட்டு சொன்னார். இப்போ வந்துட்டார், வேறு என்ன பண்ணுறது, எதையாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆய்வு இந்த 3 மாதமாக மேற்கொண்டு, சார் இதை தான் பண்ண முடியும் சார், இப்படி சொன்னால் ஊருக்கு எங்களை அடிப்பாங்களா சார், சார் அடித்தாலும் பரவாயில்ல, திமுக மட்டும் சொன்னதை செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு எப்போவுமே இருக்குல்ல, அதை போட்டு விட்ருங்க. நீங்கள் அன்னபூர்ணி சூப்பர் 6 கொடுத்துட்டு இப்படி அறபூர்ணி கொடுக்கீங்கன்னு சொல்லி யாராவது பேசினா, திமுக மட்டும் அனைத்து இல்லத்தரசிக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த இல்லத்துக்கு சொல்லலாம், அதை மட்டும் வாங்கிக்கிட்டீங்க. அப்போ கேட்டிங்களா? அந்த திமுக அப்படி சொன்னதெல்லாம் சார் திமுக வரல. இப்போ நீங்களும் திமுக பண்ணதையே பண்ணீங்கன்னா, இதில் மட்டும் கிடையாது, இவர் அறிவித்துக்கிற எல்லா திட்டத்துலையும் ஒரு நொட்டையை வச்சுருக்காப்புல. விவசாய கடன்லையும் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியா, இப்போ இதில் எது இந்த அன்னபூர்ணி சூப்பர் சித்திலையும் அறபூர்ணியாக மாற்றிட்டாரு. அப்புறம் இலவச பேருந்து பயணம், வெற்றி பயணம், அவங்களுடைய விடியல் பயணத்துக்கு வெற்றி பயணம்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்காப்புல. ஸ்டிக்கரை கொஞ்சம் பெருசாக அடிச்சிருக்காப்புல, சின்ன ஸ்டிக்கர் அடிக்காமல் பெரிய ஸ்டிக்கர் அடித்து வெற்றி பயணம். இவர் அறிவித்தது என்ன? இவர் நம்ம கௌதம் வாஸ்தே மனு சொல்லுவார்ல, நான் கேட்டது அவர் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இவர் அறிவித்தது தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய பேருந்துகளில் அனைத்து பெண்களுக்கும் இலவச பயணம். இது தேர்தல் வாக்குறுதி, இது மேடை பேச்சு. ஆனால் இப்போ அறிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, மாநகரத்தில் ஓடக்கூடிய எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் பேருந்துகளில் இலவசம், புறநகரில் சாதாரண பேருந்துகளில் இலவசம், தமிழ்நாடு முழுமைக்கும் ஓடக்கூடிய அரசு பேருந்துகளை அனைத்து பெண்களுக்கும் இலவசம் அப்படின்னு தானே அறிவிச்சிங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாநகரத்தில் நீங்கள் எல்எஸ்எஸில் போகலாம், எக்ஸ்பிரஸில் போகலாம், ஆனால் புறநகரில் போகும்போது சாதாரண பேருந்து. இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகணும், ஒரு பொண்ணு சாதாரண பேருந்தில் ஏறி உட்காந்து 10.5 மணி நேரம் டிங்கிடின்னு இருக்கஞ்செரியோரம் இருக்கி பிடிச்சைய மாமா துதுவளை இலையரைச்சி தொண்டையில் தான் நினச்சி மாமங்கிட்ட பேச போகிற மணிக்கணக்கா, அந்த இந்திரன் சந்திரனும் மாமனுக்கு எந்திரிச்சு நீக்கணும், அந்த ரம்பையும் உருவசியும் மாமனுக்கு தொண்டுக செஞ்சிடணும், நானே தானே இந்த மாதிரி பாட்டை கேட்டுக்கிட்டு ஒரு 200 பாட்டு இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு, அப்புறம் வந்து நம்ம இன்னொரு இளையராஜா இருக்காப்புல, இந்த ஆந்தங்குடி இளையராஜா, அந்த பாட்டையும் கேட்டுக்கிட்டு, அப்புறம் புஷ்பனம் குப்புசாமி போட்ட பாட்டுக்கிட்டு, ஒட்டடங்கம்பத்தில் மாமா விட்டுட்டு போனானே அம்பத்தில் அப்படின்னு பாடலில் போகிறோம். கேட்டுட்டு போனோம்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு ஏறினோம்னா அதிகாலை ஒரு 8 மணிக்கெலாம் போய் சேர்ந்துடலாம். இல்லை இங்கே காலையில் ஒரு 9 மணிக்கு ஏறினோம்னா மாலையில் 7 மணிக்கு திருச்சியில் போய் சேர்ந்துடலாம். ஒரு நாள் முழுக்க பயணம். அதுக்கப்புறம் அந்த பேருந்தில் போகணுங்கிற எண்ணமே யாருக்கும் வராது. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண பேருந்தில் மட்டும்தான் போக முடியும். இது வெற்றி பயணமா? வெற்றி பயணம்னா விரைவாக போகிறதா வெற்றி பயணம், அது வெற்றி பயணம். சேட்டட் ஃப்ளைட்டில் ஏறி போகிற உங்களுக்கு, தோழியின் கல்யாணத்துக்கு கோவாக்கு தோழியோட சேட்டட் ஃப்ளைட்டில் போகிற உங்களுக்கு, படப்பிடிப்புக்கு சேட்டட் ஃப்ளைட்டில் போகிற உங்களுக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு சேட்டட் ஃப்ளைட்டில் போகிற உங்களுக்கு, சாதாரண பேருந்தில் போகிறதுடைய வலியும் வேதனை எப்படி தெரியும்? நீ பேருந்து இலவசம்னா எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருக்கும் சொன்னீங்க சார் சொல்லும்போது அப்படி தெரிஞ்சா சொன்னீங்க. இப்போ மட்டும் இப்போ என்ன சார் நீங்கள் நியாயமாக சார் உங்களை வாழ்த்தலாம்னு காலையில் கோட் சூட்லாம் துவைச்சி போட்டு வந்தேன் சார், ரின் சோப் போட்டு துவைச்சிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துலேயும் ஒரு புள்ளியை வச்சு விட்டுறீங்க, பொட்டு வச்சு பழக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பொட்டு வச்சுருக்கீங்க. இதில்
இதில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் முழுசா படி, இது முதற்கட்டம் தான். ஆமாம், சங்கம் வச்சு தமிழ் வளர்க்குறாங்க. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கிற மாதிரி முதற்கட்டம், இடைக்கட்டம், நடுக்கட்டம், கடைசி கட்டம். உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் கெட்டோம்டா. முதற்கட்டம், இடைக்கட்டமா? என்ன தேர்தல் அறிக்கையிலையோ இவர் வாயில் பேசும் பொழுதோ நான் ஒரு முதல் கட்டமாக இப்படி அறிவிப்பேன், ரெண்டாம் கட்டமாக இப்படி அறிவிப்பேன், மூன்றாம் கட்டமாக இப்படி அறிவிப்பேன் அப்படின்னு எதாவது இருக்கா? பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படின்னு எதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லையே. அனைத்து எதுக்கு போடுறீங்க? கீழே நிபந்தனைகளுக்கு உட்படுதுன்னு போட்டதுன்னு நாங்கள் புரிஞ்சிருப்போம். சார் முதல் போட்டுக்காரு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலே அந்த மனுஷி நல்ல மனுஷி, மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிற. நான் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக டாஸ்மாக குறைப்பேன், இந்த வார்த்தையை பதிவு பண்ணாங்க. ஏன்னா மக்களின் மனசை படித்த ஒரு மனுஷி என்பதால் மக்கள் நாளைக்கு கேள்வி கேட்பான், நம்மளை போன்றவர்கள் கேள்வி கேட்பான், ஊடகவாளர் கேள்வி கேட்பான், எதிர்கட்சி கேள்வி கேட்கும். மெல்லுற வாக்கி அவ்வளோ போடக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது, படிப்படியாக டாஸ்மாக குறைப்புன்னு சொன்னாங்க. வந்த உடனே ஒரு 500 கடையை மூடினாங்க. அதுக்குள்ளே இயற்கையோ ஏதோ ஒன்று அந்த அம்மாவை இல்லாமல் ஆக்கிருச்சு, இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை இருந்திருந்தால் டாஸ்மாகை முழுமையாக மூடுவதற்கான வழிவகை செஞ்சுருப்பாங்க. சாகும்போது எம்ஜிஆர் போல மிகச்சிறந்த நல்ல பேரை வாங்கன்னு நினைக்கும் போது அந்த அம்மா இறந்துட்டாங்க. அதான் பிரச்சனைங்க. அந்த அம்மாவுடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையும் தலைகீழாக மாற்றி புரட்டி போட்டுருச்சு. அதுபோல் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்தால் படிப்படியாக செய்வேன். ஏன்னா தமிழ்நாட்டின் கடன் 10,50,000 கோடி இருக்குது. அது அப்போவே உங்களுக்கு தெரியும்ல. ஏன் வந்து உங்களுடைய ஷேக்ஸ்பியர் மருமகன் ஆய்வு பண்ண பிறகு தான் தெரியுமா? முன்னாடியே தெரியும். அப்போ தமிழ்நாட்டின் கடன் 10,64,000 கோடி இருக்கும் பொழுது ஒரு தமிழன் தலையிலே 1,28,000 ரூபாய் கடன் இருக்கும் பொழுது நீங்கள் இதை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு தெரியுது. சாத்தியப்படுத்த முடியாத வாக்குறுதி எப்படி கொடுத்தீங்க? திமுக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாதனால தான் திமுக தோத்து போச்சு. அப்போ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மகளிருக்கு மாநகரத்தில் எல்எஸ்எஸ் இதெல்லாம் அப்புறம் ஏதோ சொன்னீங்களே ஏசி பஸ்ஸு, உங்கள் லைலாமணி எல்லாம் சொன்னாங்க எங்கள் தலைவர் வந்து ஓசி பஸ் கொடுக்க மாட்டார், ஏசி பஸ் கொடுப்பாரு. இப்போ இந்த ஏசி பஸ்ஸில் இலவசம் இருக்கா இல்லையா? மாநகரத்தில் ஏசி பஸ் விட்டு அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்தீங்களே பாரதிய கூட உட்காந்துக்கிட்டு, அம்பியாவும் ரெமவாவும் மாறி மாறி சீன் போட்டிங்களே, அந்த ஏசி பஸ்ஸில் இந்த பெண்களுக்கு உண்டா? அதில் ஓசியில் போக முடியாதுல்ல? அந்த ஏசி பஸ்ஸில் இந்த பெண்கள் பயணப்பட முடியாதுல்ல? அங்கே வெற்றி பயணம் கிடையாது. இந்த சாதாரண பேருந்தில் ஓட்ட பேருந்தில் ஏறி பெண்கள் போகிறதுக்கு ஒரு பெண்களை எத்தனை ரூபாய் நீ டிக்கெட் வச்சாலும் அதை எடுக்கிறதுக்கு உயர்த்துவது வளர்ச்சியா? அது வெற்றி பயணமா? இலவசமாக நீ கொடுத்தா தான் போக முடியும் என்பது வெற்றி பயணமா? பெண்கள் தலை நிமிர்ந்து பாதுகாப்பாக நடப்பது வெற்றி பயணமா? பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தா தான் போக முடியுங்கிறது வெற்றி பயணமா? 2026 அனைவருக்கும் கல்வி என்கிற நிலை எட்டக்கூடிய இந்த சூழ்நிலையில் 21ஆம் நூற்றாண்டு இந்த இறுதியில் ஒரு பெண்ணு இலவசமாக தான் பயணம் பண்ண முடியும். குடும்ப தலைவிக்கு அரசு மானியம் கொடுத்தா தான் கேஸை வாங்க முடியும். 2,500 ரூபா கொடுத்தா தான் ஒரு குடும்ப தலைவி வாழ முடியும். 4,000 கொடுத்தா தான் ஒரு இளைஞன், பட்டதாரி இளைஞன், வேலையில்லாத இளைஞன் வாழ முடியும். கல்விக்கு கடன் கொடுத்தா தான் வாழ முடியும். தொழிலாளர் மீனவர்களுக்கு மானியம் கொடுத்தா தான் வாழ முடியும். நெசவாளர்களுக்கு மானியம் கொடுத்தா தான் வாழ முடியும். அப்படின்னா நீங்கள் ஆண்ட லட்சணம் இருந்து தெரியுது. இப்போ இந்த நாடு எப்படி இருக்கணும் தெரியுது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது, இவ்வளோ மோசமாக இருக்கும் பொழுது, அதை எல்லாத்தையும் தாண்டி 10 லட்சம் கோடி கடனா போக்குவரத்து துறைக்கு மட்டும் 70,000 கோடி கடன். 70,000 கோடி கடன் ஒரு மாதத்திற்கு 600 கோடி ரூபாய் நஷ்டத்தில் போக்குவரத்து துறை ஓடுது. போக்குவரத்து பேருந்துகளை வாங்க காசு இல்லை, தனியாருக்கு டெண்டர் விட்டு தனியார் பேருந்து வாங்கி கொடுத்து அரசு அந்த பேருந்துக்கு அரசு பேருந்து போடுது, மெயின்டைன் பண்ணுறது தனியார். இப்போ தனியாரை நடத்துறையும் ஓட்டுறையும் நியமிக்கணும்னு சொல்லி எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்ங்கிற ஊபிஎச் அந்த நிறுவனத்துக்கிட்ட மொத்த டெண்டரையும் கொடுத்தாச்சு. வடநாட்டு கண்டக்டரும் வடநாட்டு டிரைவரும் வரப்போகிறான். இந்த சூழ்நிலையில் இந்த இலவச பேருந்து பயணம் தேவையா? நீ சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிறது அடுத்த பட்டம், முதல்ல இது தேவையாங்கிறதா முதல் கட்டம். அப்புறம் இந்த 2,500 ரூபா அனைத்து பெண்களுக்கும் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிங்க. அதில் ஏதாவது பொட்டு புள்ளி வச்சுருக்கீங்களா? ஏன்னா இன்னும் அறிவிச்சாலும் அதில் கண்டிஷன் போட்டிருப்பாரு. இப்போ அவங்க அங்கே அப்படி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்களோ, இப்போ அதுக்கு வார்த்தையை தேடிட்டு இருப்பாங்க அதிகாரிலாம் உட்காந்து, சாய்குமார் ஐஏஎஸ் எல்லாம் உட்காந்து இப்போ என்ன பண்ணலாம், அறிவிச்சிட்டு வர நின்ட்டாப்பில். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 2,000 ரூபாய் கொடுக்க முடியாது, என்ன பண்ணலாம் உட்காந்து அப்படின்னு ஒரு ஆய்வு நிகழ்த்திட்டு இருக்காங்க. அதனால் அடுத்ததில் சொல்லுவாங்க 2,500 ரூபாய்க்கு பதிலாக இது கொடுக்க போகிறோம், இந்த பெண்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறோம். இந்த இப்போ 2 லட்சம் சொன்னாங்களா, அடுத்து 1 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சது கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த 2,500 ரூபாய் அறிவிக்கப்படலை.
பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபா அறிவிக்கப்படலை. அதுக்கப்புறம் நெசவாளர்களுக்கு 30,000 ரூபா மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தார், அது அறிவிக்கப்படலை. ஓய்வூதியம் 3000 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தார், அது அறிவிக்கப்படலை. நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் சொல்லியிருந்தார், அது அறிவிக்கப்படலை. அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு 25,000 ரூபா, 8,000 ரூபா திமுக கொடுக்குது, 25,000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு, அது இப்போ அறிவிக்கப்படலை. இதெல்லாம் எப்போ அறிவிப்பாங்கன்னு தெரியலை. அதே போல தான் இந்த தாய்மாவன் சீர்திட்டம், தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் அப்படின்னு அறிவிச்சாப்புல. அப்புறம் பார்த்தா அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் மோதிரம், அதுலேயும் 1,26,000 மோதிரம் தான் அறிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் குழந்தைகள் பிறக்குது. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் என்றாலும் கூட இந்த மோதிரங்கள் எண்ணிக்கை பத்துமா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்குது. அதுவும் வெளிப்படைத்தன்மை எதுவும் இல்லை. இவர் அறிவித்த எந்த திட்டங்களையும் எந்த வெளிப்படைத்தன்மை இல்லை. கேட்டால் முதல் கட்டம் இருக்கிறத வச்சுட்டு கொடுக்குறோம், இருக்கிறத வச்சு கொடுக்குறோம். இது தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இந்த 100 நாட்களில் தமிழ்நாட்டை பொருளாதாரத்தை நோக்கி செல்வதற்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு என்னையா பண்ணியிருக்கீங்க? அது எதுவும் கிடையாது. கேட்டால் எவனும் கேள்வி கட்டக்கூடாதுக்காக ஒரு 110 விதி கிடச்சிருச்சு. தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்குது. இந்த அறிவிப்பில் வாத பிரதிவாதங்களை எடுத்து வைப்பதற்கு எதிர்க்கட்சிக்கு ஒரு வாய்ப்பை வழங்காமல் 110 விதியின் கீழ் அறிவிக்கிறேன். இதே தான் அந்த அம்மா ஜெயலலிதா பண்ணிச்சு. எவனும் கேள்விக்கூடாது. 110 விதி 110 விதி 1 டன், இப்படி ஊரில் போடுவாங்க 1 டன் போட்டிருக்குமாங்க. அது மாதிரி 110 விதியின் கீழ் அறிவிச்சிட்டு போயிடாப்ல. 110 விதினா எதிர்வாதமே கிடையாது, அறிவிச்சா முடிஞ்சு. வாதம் வைக்கனா கூட அவர் அடுத்து கொடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் அவர் வாதமே வைக்க முடியும், எதிர்கருத்தை வைக்க முடியும். எதிர்கருத்துக்கு மதிப்பளிக்காத ஒரு சபை அது எப்படி சட்டசபை? சட்டப்பேரவை. உங்கள் வீடு கிடையாது, உங்கள் ஆஃபீஸ் கிடையாது, சட்டப்பேரவை. சட்டத்தின்படி நடக்கணும்ல, ஜனநாயகத்தின்படி நடக்கணும்ல. 110 விதிகள் நீங்கள் அறிவிச்சிட்டிங்க அப்படின்னா எதிர்கருத்தை ஒன்று சொல்றதுக்கான வாய்ப்பை வழங்காமல் என்பது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதை தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பண்ணி கொண்டே இருக்கார். ஒரு பக்கமாக. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான இன்னொரு அறிவிப்பு, பரந்தூர் விமான நிலையம் ரத்து. முதல் முறையாக தாவேகாவுடைய இந்த ஆட்சியை, தாவேகாவுடைய முதலமைச்சரை மனம் திறந்து நன்றியோடு பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா 5700 ஏக்கர் விவசாய நிலத்தை அளித்து பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய கடந்த மாநில அரசுகள் துடித்தது. அந்த இடத்த உறுதி பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட கிராமங்கள், 7 பெரிய ஏரிகள், 24க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள், மொத்தமாகவே ஒரு 5000க்கும் மேற்பட்ட விவசாய பரப்பு. ஒரு முழுக்க அது ஒரு தற்சார்பு கிராமங்கள். அதாவது எந்த விதமான ஆறையோ எந்த விதமான மற்ற பாசனங்களையோ நம்பியிருக்காத, இப்படி நீங்கள் காவிரி பாசனம் இல்லை பாலாற்று பாசனம் மற்ற ஏதாவது இந்த குடிநீர் இது எதையுமே நம்பியிருக்காமல் தன் ஊரில் இருக்கக்கூடிய பெய்யக்கூடிய மழையை மட்டும் நம்பி, அந்த மழை பொழிந்தால் அந்த நீரை ஏரியில் தேக்கி வைத்து அதை வைத்து விவசாயம் செய்து ஒவ்வொரு வீட்லேயும் மாடு இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் முருங்கை மரம் இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் தென்னை மரம் இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் கோழிகள் இருக்கும். ஒரு தற்சார்பு வாழக்கூடிய கிராமங்கள் அந்த ஏகனாபுரம், பரந்தூர் இந்த பகுதி கிராமங்கள். யாரையும் நம்பாமல் தன் கையே தனக்குதவி என்று வாழக்கூடிய அந்த மக்களை அழித்து விவசாயத்திலிருந்து வெளியேற்றி அகதியாக மாற்ற துடித்த திட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்டம். அதுக்கு பரந்தூர் கிரீன் ஏர்போர்ட், எது விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு கிரீன் ஏர்போர்ட்டான் அப்படின்னு பசுமை வெளி விமான நிலையம் பேர் வச்சாங்க. இதற்கு முதலாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவராக மக்கள் போராடினாங்க, அமைப்பு போராடிச்சு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த இடத்துல போய் போராடியது, தடையை மீறி போராடியது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். 2022ஆம் ஆண்டே அதில் போய் போராடினார். திருப்பி 2024 மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். தொடர்ச்சியாக அந்த மக்களோட போராட்டம், நாம் தமிழர் கட்சி பெரிய போராட்டத்தை காஞ்சிபுரத்தில் 2024ஆம் ஆண்டு பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த மக்களும் கலந்து கொண்டாங்க. நானும் போய் கலந்து கொண்டு பேசினேன். தனியாகவே பரந்தூருக்கு போய் ஆய்வு செய்து ஒரு காணொலி வெளியிட்டு ஏன் இந்த ஏர்போர்ட் வேணாம் அப்படிங்கிறத, ஏரோட்டும் நிலத்தில் ஏர்போர்ட்டு கட்ட விடமாட்டோம் என்கிற முழக்கத்தை நாம் தமிழர் கட்சி முன்வைத்தது. அதுக்கப்புறம் தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2025 தான் அவர் போனார். நாங்கள் நாம் தமிழர் கட்சி போராடியது 2022 தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் போராடிட்டு இருக்காங்க. இது அண்ணன் சீமானுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, பரந்தூர் ஏகனாபுரம் மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நன்றி. ஆனால் அங்கே ஒரு பொட்டு வச்சிருக்காப்புல, பரந்தூரில் ஏர்போர்ட் வேணாம், சரி உங்களுடைய கோரிக்கை, நாம் தமிழ் கட்சியின் கோரிக்கை, மக்களின் கோரிக்கை, அதை நிறைவேற்றிட்டீங்க, சரி வாழ்த்துக்களோ, வரவேற்கிறோம், பாராட்டுறோம், மகிழ்ச்சி. ஆனால்
இந்த ஏர்போர்ட்டு, அதாவது காலத்தின் தேவை, விமானிகளுடைய தேவை, பயணிகளுடைய தேவை, வளர்ச்சியுடைய முன்வைத்து நாங்கள் புதிய ஏர்போர்ட்டை கட்ட திட்டமிட்டிருக்கிறோம். எங்கே? அந்த இடத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், விரைவில் அறிவிப்போம் என்று தமிழக முதலமைச்சர் வச்சிருக்காரு. நம்ம கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். சென்னை வளராமல் போயிடும், இன்னொரு 20 ஆண்டுகள் கழித்து இப்படியே இருக்கும், இந்த ஏர்போர்ட் கட்டினா தான் வளர்ச்சி அடையும், ஏர்போர்ட் கட்டினா தான் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சில வாய்கள் குவிக்கொண்டிருக்கிறது. ஏர்போர்ட் கட்டினா தான் சென்னை வளர்ச்சி அடையும் என்றால் அப்போ ஏர்போர்ட்டில் பறப்பதற்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் தயாராக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? ஏர்போர்ட்டில் லட்சக்கணக்கான பேர் பறக்க தயாராக இருக்கிறான். பறந்து போய் என்ன பண்ணுறான்? அரபு நாட்டில் சென்ட்ரிங் வேலை பார்க்குறதுக்கு, அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு, அரபு நாட்டில் போய் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு, அரபு நாட்டில் போய் தக்காளி விவசாயம் பண்ணுறதுக்கு, அரபு நாட்டில் போயிட்டு கட்டட வேலை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான இளைஞங்கிறது போகிறான். சிங்கப்பூர் சின்ன நாடு, நம்ம சென்னையை விட சின்ன ஊர். அந்த சிங்கப்பூர் தமிழ்நாட்டு இளைஞரை வேலைக்கு கூப்பிட்டு அங்கே வச்சுக்குது. ஆனால் சொந்த மாநிலத்தில் வளங்களே இல்லாத சிங்கப்பூரும் வளங்களே இல்லாத அரபு நாடுகளும் லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு இந்த ஏர்போர்ட் மூலியமாக பறந்து போய் அங்கே வேலை பார்க்குறான். நான் கேட்குறேன், சொந்த நாட்டில் இவ்வளவு வளங்கள், கடற்கரை இருக்குது, காடுகள் இருக்குது, கனிம வளம் இருக்குது, எக்கச்சக்க மனித வளம் இருக்குது, எல்லா வளங்களும் இருந்தோம், ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் இருந்தோம், அறிவார்ந்த இளைஞர் இருந்தோம், சொந்த நிலத்தில் அவனுக்கு வேலை கொடுக்க முடியலை. இங்கே ஏர்போர்ட்டு என்ன தாவேக்காவுக்கு தேவைப்படுது? அதான் கேள்வி. என்னன்னா, இப்போ தமிழக அரசு அறிவிக்குது இலவச மோதிரம். மோதிரத்தை அரசு இலவசமாக கொடுத்தா தான் போட முடியும். தாலிக்கு தங்கம், அரசு இலவசமாக தங்கம் கொடுத்தா தான் தாலி போட முடியும். ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. அரசு இலவசமாக பட்டுப்புடவை கொடுத்தா தான் பட்டுப்புடவை கொடுத்த முடியும். எங்ககிட்ட காசு இல்லை. அரசு இலவசமாக எங்களுக்கு கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுத்தா தான் கேஸ் வாங்க முடியும். எங்ககிட்ட காசு இல்லை. அரசு இலவசமாக பஸ் டிக்கெட் கொடுத்தா தான் பயணம் பண்ண முடியும். எங்ககிட்ட காசு இல்லை. அரசு இலவசமாக மாதம் 4000 ரூபா பட்டதாரி இளைஞர்களுக்கு கொடுத்தா தான் பட்டதாரி இளைஞன் வாழ முடியும். ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை. அரசு இலவசமாக எங்களுக்கு இடைநிற்றலுக்கு 15000 கொடுத்தா தான் நாங்கள் படிக்க முடியும். எங்கிட்ட காசு இல்லை. இந்த அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லாத போது நான் என்ன பறக்க போகிறேன்? என்ன மோதிரம் போட காசு இல்லை, தாலி வாங்க காசு இல்லை, சிலிண்டர் வாங்க காசு இல்லை, பஸ்ஸில் போக காசு இல்லை, பட்டதாரி இப்போ இளைஞனுக்கு 4000 கொடுத்த வாழ முடியும் காசு இல்லை. இதுக்கே காசு இல்லை. அப்புறம் நீ பரந்தூரில் கட்டினானே, நீ இறந்தூரில் கட்டினானே, நீ ஈசிஆரில் கட்டினானே, நீலாங்கரில் கட்டினானே, மீனம்பாக்கத்தில் கட்டின, நான் எதுக்கு அங்கே போகிறேன்? இதுக்கு கூட வழி இல்லாத இந்த தமிழர்கள் எப்படி பறப்பான்? அப்படி யாருக்கு ஏர்போர்ட் கட்டுற? தமிழர்கள் பறந்து போக ஏர்போர்ட்டா இல்லை முதலாளிகள் பறந்து வர ஏர்போர்ட்டா? சரி, 5000 ஏக்கருக்கு ஏர்போர்ட்டை கட்டியாச்சு. ஃப்ளைட்டு விஜயோட சேட்டல்பேட்டில் போய் நாங்கள் போகலாமா? திருச்சிக்கும் 2 ஃப்ளைட்டு, தூத்துக்குடிக்கு 2 ஃப்ளைட்டு, இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு 4 ஃப்ளைட்டு, மொத்தமே இவ்வளோ தான் ஃப்ளைட் இருக்குது. இருக்கிறது இண்டியாவும் ஏர் இண்டியாவும். ஏர் இண்டியா எப்பயாச்சும் பறக்கும், இண்டியா தான் எப்போதும் பறக்கும். இருக்கிறது 2 ஃப்ளைட்டு, ரெண்டுமே தனியார் ஃப்ளைட்டு. ஒரு விமானம் சொந்தமாக இல்லாத நாட்டுக்கு விமான நிலையம் ஒரு கேடா? சின்ன நாடு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், சின்ன நாடு மலேசியன் ஏர்லைன்ஸ், சின்ன நாடு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், சீனா அவனோட சொந்த விமானம், ஜப்பான் அவனோட சொந்த விமானம், அரபு நாடுகள் அவனோட சொந்த விமானம். சின்ன சின்ன நாடுகள் சொந்த விமானம் வச்சுக்கும் போது இவன் சொந்தமாக விமானம் இல்லாத நாட்டுக்கு எரும மாட்டை பூரா விற்றுட்டு அந்த எரும மாடு விற்ற காசில் ஒருத்தன் மாட்டு தொழுவம் கட்டினா எவ்வளோ பெரிய முட்டா பயலோ அப்படித்தான் ஃப்ளைட்டை பூரா விற்றுட்டு இவன் ஏர்போர்ட் கட்டுறது. இந்த ஏர்போர்ட்டும் மெட்ரோவும் 8 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 4 வழிச்சாலை இதெல்லாம் யாருக்கானதுன்னா பெரும் முதலாளிகளுக்கானது. பெரும் முதலாளிகள் இன்வெஸ்ட்மெண்ட் வராங்க. இந்த 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடின்னு புருடா விடுறாங்கல்ல, இந்த சிப்காட்டு, இந்த மாதிரி தொழில் பேட்டைகள், இந்த முதலாளிகள் எளிதாக இப்போ ஃபாக்ஸ்கார் முதலாளி வராரு, ஷோவாவ் சென்னை ஏர்போர்ட், மினி ஏர்போர்ட்ஸ் நான்சென்ஸ் அப்படின்னு அவர் பெருசாக பறந்து போகிறதுக்கு அவன் வந்தான்னா நேராக ஸ்ரீபெரும்புதூருக்கு அப்படி 8 வழிச்சாலை பறந்து போகணும். ஹார்பர்லேருந்து பொருள் வருதா அப்படி பறந்து வரணும். இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் முதலாளிகளுக்கானது தான் இந்த ஏர்போர்ட். இது மக்களுக்கானது என்ன? இவர் இப்போ ஏர்போர்ட்டை பரந்தூரில் வேணாம்னு சொல்லிட்டாரா? எங்கே அமைக்கலான்னு திட்டமிட்டுருக்காங்களாமா? ஈசிஆர் சாலையில். அப்படி தான் எளிதாக பறந்து போக முடியும். ஏன்னா பனையூர்லேருந்து பறந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈசிஆரில் வச்சுட்டா ரொம்ப எளிதாக இருக்குன்னு சொல்லி ஈசிஆரில் ஒரு 2000 ஏக்கருக்கு இப்போ தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்களாம். இந்த 2000 ஏக்கரை 5000 ஏக்கரை அப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. அதை வச்சு தான் விரைவில் இடத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லுது. விவசாய நிலத்தை அழிக்காமல்
வீடுகளை இடிக்காம, ஆறு ஏரி குளங்களை அகற்றாம நீங்க ஏர்போர்ட்டை எங்க அமைப்பீங்க? சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. 4வது அழகு. வாழ்த்துக்கள், பாராட்டுறோம், மகிழ்ச்சி. ஏற்கனவே வந்து டெர்மினல் 4 இருக்கு, டெர்மினல் 5 5வது அழகு. அதான் ஒரு விரிவாக்கம் செய்யுங்க. ஏன்னா சென்னை விமான நிலையத்துக்கு பக்கத்திலே 900 ஏக்கரு இராணுவத்தோட இடம் இருக்கு, இந்திய ஆர்மியோட இடம் இருக்கு. அது தமிழ்நாடு அரசு கொடுத்த இடம் தான். அந்த இராணுவ இடத்த எடுத்துக்கோங்க. இராணுவ தளத்தை கொண்டு அவன் மீனம்பாக்கத்தில் இருக்கணுமா, அங்கே கொண்டு போய் போடுங்க. கும்மிடி பூட்டி பக்கத்தில் இல்லை குடுவாஞ்சேரி பக்கத்தில் கொண்டு போடுங்க. இராணுவம் எங்கே வேணாலும் இருக்கும். ஒரு 900 ஏக்கரை கொடுத்து அங்கிட்டு போய் இங்கே பயிற்சி எடுங்கப்பா, ஓடி பாடி நல்லா விளையாடுங்கப்பான்னு சொல்லுங்கள், தாராளமாக இருக்கட்டும். அந்த இராணுவத்தை கொண்டு போய் நீங்கள் ஈசிஆரில் வைங்க. இந்த விமானத்துக்கு பார்த்துருக்கீங்களா, அதை வச்சுட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சென்னை விமானத்துக்கு ஒரு 1000 ஏக்கர் இருக்குது, இப்போ ஒரு 900 ஏக்கர், 2000 ஏக்கரில் தரமாக அமைக்க முடியும். 5000 ஏக்கர் இருந்தால் தான் பொழந்துக்கிட்டு பறக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட்டு, ஏற்கனவே இந்த ஏர்போர்ட் நல்லா தான் இருந்துச்சு, என்ன கொஞ்சம் பழைய கட்டடமாக இருந்துச்சு. நம்ம ஒரு இந்த காயல்பட்டம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு, அதை கொஞ்சம் இடித்து கொஞ்சம் நல்லா வச்சுருந்துருக்கலாம். ஒரே ஒரு வண்டி உள்ளே இறங்குது, அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் ஏர்போர்ட்டு. திருச்சி ஏர்போர்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரே ஒருத்தன் டீ ஆற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு டீ கடை தான் இருக்குது. ஒரு டீ கடைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கருக்கு திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டான். இந்த ஏர்போர்ட்டுக்கு இடத்த எடுத்து என்ன பண்ணி, அது இன்னும் வளர்ச்சி ஒரு 1000 ஏக்கர் வச்சுருக்காங்க. எதுக்கு? இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் மதுரை ஏர்போர்ட்டு. இந்த ஏர்போர்ட்லாம் விரிவாக்கம் பண்ணி என்ன வண்டி வருது? வண்டியும் வரதில்லை, ஒன்றும் வரதில்லை, ஒரு கடையும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அங்கே போனால் அந்த இதில் போய் லாபியில் போய் உட்காந்தா காஞ்சி போன 4 வர்க்கையும் காஞ்சி போன 4 ப்ரெட்டையும் முடிச்சிருக்காங்க. ஜூஸ் எப்போ போட்டால் 3 மாதம் ஆச்சுங்கிறாங்க ஜூஸை போட்டு. அந்தளவுக்கு இருக்குங்க. கடை வியாபாரமே இல்லை. ஒரு ஓப்பனிங்னு போட்டு ஒரு 4 இது வச்சுருக்காங்க. எப்போ திறப்பீங்க? எவனுமே வரலைங்க, நாங்கள் இங்கே திறக்கிறது. ஏர்போர்ட்டில் வந்து அவுட்லெட் வச்சுருப்பாங்கல்ல, கடைகள், ஷாப்பிங் மால், இது கடைகள். ஒரு கடை வரல திருச்சி ஏர்போர்ட்டில். திறந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. ஐயா மோடி திறந்துட்டு போயிட்டார் இங்கேருந்து ரிமோட்டில். இங்கே ஒரு கடை உள்ளே வரல. ஏன்? வியாபாரம் இல்லை, பேசஞ்சர் இல்லை. அப்போ பேசஞ்சர் இல்லை, வியாபாரம் இல்லை, பயணிகள் சரியாக பயணிக்கலைன்னா அப்புறம் எதுக்கு ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க? எவ்வளவு விவசாய நிலத்தை திருச்சி ஏர்போர்ட்டுக்கு மட்டும் எடுத்துருக்காங்க தெரியுமா? அதே போல் தான் மதுரையில் இப்போ எடுக்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குள்ளே எடுத்து முடிச்சிட்டாங்க. அது உப்பள பகுதினால யாரும் பெருசாக சண்டை போடலை, விவசாயிகள் சண்டை போடனால மொத்தமாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்படி ஏர்போர்ட் விரிவாக்குங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. அதனால் எந்த வளர்ச்சியும் இல்லை. மூல வளர்ச்சி உள்ளவன் ஏர்போர்ட்டை வளர்ச்சின்னு சொல்ல மாட்டான். இறுதியாக இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை. முதல் மானிய கோரிக்கை என்ன தெரியுமில்ல? விவாதம் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய மானிய கோரிக்கை. இது யாருடைய துறை? தமிழக முதலமைச்சர் அஞ்சாம் சிங்கம், சூரப்புலி, அடித்தால் அடி இடித்தால் இடி மாஸ்டர் புல்லட்டு பாண்டி, நம்முடைய பக்காமாசு விஜய் அவர்களுடைய கீழே வரக்கூடிய துறை. ஆனால் அந்த மானிய கோரிக்கையில் ஏற்கனவே 4 துறையை வடிவேலு கேட்பற, நான் யார் அப்படின்பறல. எங்கள் அப்பாவுக்கு மருமகன், என் பிள்ளைகளுக்கு அப்பன், எனக்கு புருஷன், இப்படி 3 போஸ்டிங் முழுசாக வச்சுருக்கேன். எனக்கு எந்த மதிப்பும் இல்லையா? அது மாதிரி ஏற்கனவே செய்தித்துறை, திரைப்பட வளர்ச்சித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, அப்புறம் வந்து பள்ளிக்கல்வித்துறை, இப்படி 4 போஸ்டிங்கை முழுசாக வச்சுருக்காரு. யார்? ராஜ்மோகன். 4 போஸ்டிங்கை முழுசாக வச்சு 4 போஸ்டிங்கும் ஒன்றும் செய்யாத இவருக்கு நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இவரே மானிய கோரிக்கை பேசுகிறாரு. தமிழக முதலமைச்சருக்கு அதை விட வேற என்ன வேலை? முதலமைச்சரின் கீழ் வரக்கூடிய ஒரு துறைக்கு முதலமைச்சர் எந்திரிச்சு மானிய கோரிக்கை வாசிக்க மாட்டார். ஆனால் முதலமைச்சர் 110 விதியின் கீழே மட்டும் தான் வாசிப்பாப்பில். ஏன்னா இந்த மானிய கோரிக்கை வாசிச்சா இதில் கேள்வி கேட்டுருவேன். கேள்வி யாரும் கேட்கக்கூடாது. நீங்கள் சொல்லி நான் பேசணுமா, நான் பேசி நீங்கள் கேள்வி கேட்கணுமா, இல்லை நீங்கள் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணுமா? அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு போல என் அசிஸ்டன்ட் பேசுவான். போடா ரோலிங்கில் போடா அப்படின்னு சொல்லி ராஜ்மோகனை ரோலிங்கில் விட்டுட்டு சார் ரோலிங் சேரில் உட்காந்துருக்காப்புல. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து